வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா 9th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 6 வினா விடைய வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், 9வது தமிழ் யூனிட் 6 பாடம் 1 சிற்பக்கலை. கொஸ்டின் நம்பர் 1, கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் மண்ணும் சுதையும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். திவாகர நிகண்டு. சிற்ப தொழில் உறுப்புகள் எத்தனை என்று திவாகர நிகண்டு கூறுகிறது? 10. கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றினை 10ம் சிறப்பு தொழில்நுட்ப உறுப்பன அப்படின்னு திவாகர நிகண்டு சொல்லுது. சிற்ப தொழில் உறுப்புகளை பற்றி குறிப்பிடும் காப்பிய நூல் மணிமேகலை. சிற்பங்களை அவற்றின் உருவ அமைப்பின் அடிப்படையில் எத்தனையாக பிரிக்கலாம்? ஓகேங்களா, 2ஆக பிரிக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5, முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்படும் சிற்பங்களை எவ்வாறு அழைப்பர்? புடைப்பு சிற்பங்கள். உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் முழு உருவத்துடன் அமைந்த சிற்பம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முழு உருவ சிற்பம். புடைப்பு சிற்பங்களை எங்கு காணலாம்? கோவில்களின் தரைப்பகுதி, சுவர் வெளிப்புறங்கள், கோவிலுடைய கோபுரம், தூண்கள், கோவிலின் நுழைவாயில், மேற்கண்ட அனைத்தும். அவற்றை அரண்மனைகளிலும் காணலாம். உலோகத்தினாலும் கல்லினாலும் அமைக்கப்படும் சிற்பங்கள் எத்தனை நிலைகளில் அமைக்கப்படுகின்றன? 4 நிலைகள். 1, தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழு வடிவ உருவங்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8, சிற்ப இலக்கண மரபை பின்பற்றிய கலை நயத்துடன் மிகுந்த தேர்ச்சியுடன் சிற்பங்களை வடிவமைக்கும் சிற்பிகள் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகின்றன? கற்கவிஞர்கள். பல்லவர் கால சிற்பங்கள் பற்றிய தகவல்களில் தவறானது எது? சுதையிலும் கருங்கல்லிலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டன. சரி. தூண்களில் யாழி, சிங்கம், தாமரை, மலர் உள்ளிட்ட நுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த வட்டங்கள் பொறிக்கப்பட்டன. சரி. பல்லவர் கால கோயில்களில் கட்டடங்கள், கற்றூண்கள், சுற்றுச்சுவர்கள், நுழைவாயில்கள் என அனைத்தும் இடங்களிலும் சிற்பங்கள் காணப்பட்டன. மகேந்திரவாடியில் காணப்படும் பஞ்ச பாண்டவர் ரதங்கள் அழகிய சிற்பங்கள் காணப்படுகிறது. தவறு. அப்போ தவறானது டி. பஞ்ச பாண்டவர் ரதங்கள் எங்கே இருக்குது? மாமல்லபுரத்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10, சிற்பக்கலை பற்றி குறிப்புகள் காணப்படும் தமிழின் தொன்மையான இலக்கணம் தொல்காப்பியம். பின்வருவனவற்றுள் தமிழரின் தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்குவது? நடுக்கல் சிற்பம் பற்றி தொல்காப்பியத்தில் உள்ளது. கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். மாளிகையில் பல சிற்பங்களை சுண்ணாம்பு கலவை அதாவது சுதை இருந்ததை குறிப்பிடும் காப்பியம் மணிமேகலை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 14, தவறான தொடர் எது? இதில் தவறான தொடர் எது? விதிவிலக்காக காஞ்சி கைலாசநாதர் சுற்று சுவர்களில் சிற்பங்கள் காணப்படவில்லை. இது மட்டும்தான் தவறு. மற்றதெல்லாம் பாருங்கள். பல்லவர்கால சிற்பக்கலைக்கு மாமல்லபுர சிற்பக்கலை சிறந்த எடுத்துக்காட்டாகும். சரி. மாமல்லபுர கடற்கரை கோயில் இருந்த பெரும்பாறைகளில் செதுக்கு உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சரி. பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றை பல்வேறு சிற்பங்கள் பல்லவார கலையை உணர்த்துகிறது. சரி. அப்போ தவறானது ஆன்சர் டி. காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுற்றுப்புற சுவர் முழுவதும் சிற்பங்கள் கலைக்கூடமாக விளங்குகிறது. எந்த கோவிலின் உட்புற சுவரில் தெய்வ உருவங்களும் பிற சிற்பங்களும் செதுக்கப்பட்டுள்ளன? காஞ்சி வைகுந்த பெருமா கோயில். பல்லவர் கால டேஸ் கோயில்களில் நுழைவாயில் இருபுறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா, குடைவர கோயிலில். அடுத்த கொஸ்டின் நம்பர் 16, பின்வருவகையில் பல்லவர்கள் கால சிற்பங்கள் காணப்படாத இடம் திருப்பரங்குன்றம்.
மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி மல்லைக்கோட்டெல்லாம் பல்லவர் காலது. அதில் காணப்படாது திருப்பரங்குன்றம். 17 கோயில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவில் அமைந்துள்ள சிற்பங்கள் யாருடைய சிற்பக்கலைக்கு சான்றாகும்? பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சான்றாகும். பாண்டியர் கால குகைகளில் சிற்பங்களை பெரும்பாலும் காண இயலாத ஊர் தாராபுரம். மற்ற இடம்லாம் உண்டு, திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி. அதில் இல்லாதது தாராபுரம். பாண்டியர் கால குகை கோவில் சிற்பங்கள் காணப்படும் மற்றொரு பெயர் திருப்பரங்குன்றம். சிற்பங்கள் அமைக்கும் கலை யாருடைய காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றன? சோழர் காலம். ஆன்சர் பி, சோழர் காலம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. சோழர் கால சிற்பக்கலையின் கருவூலங்களாக திகழும் கோயில்களையும் அவற்றை கட்டியவர்களையும் ஒப்பிட்டு பொருந்தாத இணையை தேர்வு செய். ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோயில் சரி. ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் சரி. ராஜராஜன் 2ஆம் ராஜராஜன் தாராசுர ஐராவதர் கோயில் சரி. 2ஆம் குலோத்துங்கன் திரிபுவன விரதோச கோயில் தவறு. அப்போ தவறானது டி. அது 3ஆம் குலோத்துங்கன் திரிபுவன வீரசோர கோயில், அது 3ஆம் குலோத்துங்கன். 21 தஞ்சை பெரிய கோயிலில் காணப்படும் வாயிற்காவலர் உருவங்களின் உயரம் என்ன? 14 அடி. மிகப்பெரிய நந்தியும் உள்ளது. ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்க கிணறும் அவற்றின் பொறிக்கப்படும் உருவங்கள் காணப்படும் இடம் கங்கை கொண்ட சோழபுரம். கொஸ்டின் நம்பர் 23. சோழர் காலத்தில் நடன முத்திரைகளுடன் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் காணப்படும் இடம் நார்த்தமலை. ஓகேங்களா? நார்த்தமலை என்பது புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொடும்பாடியூரில் மூவர் கோயில் சிற்பங்களை அமைத்த சோழ மன்னன் 2ஆம் பராந்தகன். குரங்குநாதர் கோயில் சிற்பங்கள் அமைந்துள்ள இடம் சீனிவாச நல்லூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம். சோழர் கால இறுதியில் டேஸ் கோவிலிலும் அமைக்கப்பட்ட சிற்பங்களில் வெளிப்படும் மூவகை பனை சோழர்கால சிற்பக்கலை நுட்பத்திற்கு சிறந்த சான்றுகளாகும். ஓகேங்களா? திருவரங்கோயில். அடுத்த கொஸ்டின் நம்பர் 27. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சோழர் காலம். மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவாக்கப்பட்ட காலம் சோழர் காலம். தமிழக அரசின் சிற்பக் கல்லூரி அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம். கொஸ்டின் நம்பர் 29. உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் எங்கு அமைந்துள்ளது? சரிங்களா? கும்பகோணம், சுவாமிமலை, மதுரை. அரசு கவின் கல்லூரி அமைந்துள்ள இடங்கள் அரசு கவின் கல்லூரி கும்பகோணம், சென்னை. 2 இடம் 1,3. சிற்பக்கலை குறித்து செய்திகளை மக்கள் அறியும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்பக் கல்லூரி இயக்க வெளியிடப்பட்டுள்ள நூல். ஓகேங்களா? சிற்ப செந்நூல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 32. யார் காலத்தில் கோயில்கள் மிக உயரமான கோபுரங்கள் அமைக்கப்பட்டன? யாருடைய காலத்தில்? ஓகேங்களா? மிக உயரமான கோபுரங்கள் அமைக்கப்பட்டன விஜயநகர மன்னர் காலம். அக்கோபுரங்கள் சுதைகளாக சிற்பங்களாக மிகுதியாக உள்ளன. விஜயநகர மன்னர்கள் காலத்தில் தமிழக சிற்பக்கலையில் தாக்கம் செலுத்திய பகுதிகளில் சேராத பகுதி மலையாள பகுதி. 34. விஜயநகர காலத்தில் சிற்பங்களால் செதுக்கப்பட்டவை ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள் சரி. குதிரையின் உருவங்கள் பொறிக்கப்பட்ட சிற்பங்கள் சரி. வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரைகள் முன்கால்கள் தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்கள் சரி. அப்போ ஆன்சர் 1,2,3 மூணுமே சரி. பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றுன்களும் அமைத்தார்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 35. 1000 கால் மண்டபங்களை அமைப்பதிலும் அம்மண்டப தூண்களில் அழகிய சிற்பங்களை செதுக்குவதிலும் முன்னோடியாக இருந்தவர்கள் நாயர்கள் கால கலைநயமிக்க சிற்பங்களில் காண முடியும் இடங்கள். ஓகேங்களா? மதுரை மீனாட்சியம்மன் கோயில், ராமேஸ்வரம் பெருங்கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், திண்டுக்கல் தாடிக்கொம்பு பெருமாள் கோயில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில், பேரூர் சிவன் கோயில். மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் டி, மேற்கண்ட அனைத்தும். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 37. இறந்த மைந்தனரை
இறந்த மைத்தனை கோயில். ஏந்தியடி நிற்கும் சந்திரமதி சிலை அமைந்துள்ள இடம் எது? ஓகேங்களா, இறைந்துள்ள இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆயிரங்கால் மண்டப தூண்கள் காணப்படும் சிற்பம். கண்ணப்ப, ஹரிச்சந்திர சந்திரமதி, குறவன் குரத்தி மேற்கண்ட அனைத்தும். ஹரிச்சந்திரன் சந்திரமதி சிற்பங்கள் ஆடை ஆபரணங்கள் கலைநயத்துடன் உள்ளன. நாயக்கர் காலத்தில் சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு எவ்வாறு கூறப்படுகிறது? பேரூர் சிவன் கோயில். பேரூர் சிவன் கோயில் கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ளது. இங்கு விழியோட்டம், புருவ தெளிவு, நக அமைப்பு என மிக நுட்பமான கலைநயத்துடன் சிற்பங்கள் படைக்கப்பட்டன. அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. கிருஷ்ணாபுரம் வேங்கட ஜலபதி கோயில். வேங்கட ஜலபதி கோயில் கிருஷ்ணாபுரம் வேங்கட ஜலபதி கோவிலில் உள்ள எந்த சிலைகள் காண்போரை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளன? ஓகேங்களா, குறவன் குரத்தி ரதி தேவி. பௌத்த மதத்தை தழுவி தமிழர்கள் புத்தருடைய உருவத்தை எந்த நிலையில் அமைத்து வழிபட்டன? அமர்ந்த நிலை, நின்ற நிலை, படுத்த நிலை மேற்கண்ட அனைத்தும். எந்த மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனுடன் உடையவனாக உள்ளன? சமண மதம். ஒரே பாறையில் 24 தீர்த்தங்கள் உருவங்கள் புடைச்சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ள ஊர் எது? திருநாத குன்று. திருநாத குன்று இது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அருகில் உள்ளது. இது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அருகில் உள்ளது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 44. சமண படுக்கைகள் அதிகம் காணப்படுவது மதுரைக்கு அருகில். பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தனித்தன்மையுடன் விளங்கும் தமிழக சிற்பங்கள் இடம்பெற்றுள்ள கூறுகள் யாவை? யோகக்கலை, நடனக்கலை. யோகக்கலை, நடனக்கலை. அடுத்தது பாடம் 2, ராவண காவியம். ராவண காவியம். நெல்லினை கரும்பு காக்கும். நெல்லினை கரும்பு காக்கும், நீரினை கால்வாய் தேய்க்கும், மல்லலாம் செருவில் காஞ்சி, வஞ்சியும் மருதமும் பூக்கும் என்று மருத நிலத்தின் வளத்தை கூறும் பாடலடிகளை இயற்றியவர் புலவர் குழந்தை. கல்லிடை பிறந்த ஆறும் கரையோர குளனும் தேயும், முல்லையாம் புறம் தோன்றும் முருககான் யாரும் பாயும், நெல்லினை கரும்பு காக்கும், நீரினை கால்வாய் தேக்கும், மல்லலாம் செருவில் காஞ்சி, வஞ்சி மருதம் பூக்கும் என்று பாடியவர் இரவண காவியம். ராவண காவியம் என்னும் நூலை இயற்றியவர் புலவர் குழந்தை. புலவர் குழந்தை. பொருந்தாத பொருள். மைவனம் மலை நெல். சாந்தம் என்பது குங்குமம். தவறு. முருகியம் குறிஞ்சிப்பறை. சிறை என்றால் இறகு. அப்போ பொருந்தாதது ஆன்சர் சி. சாந்தம்னா சந்தனம். பூஞ்சனைனா பூக்களை உடைய கிளை. பூக்களை உடைய கிளை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 49. பொலம். பொலம் என்ற சொல்லின் பொருள் அழகு. கடிறு காடு. பூவை நாகனவாய் பறவை. மூங்குழல் கொற்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றை ஆன குழல். பொடி என்றால் தானிய குவியல். பொடி என்றால் தானிய குவியல். அடுத்து பாருங்க 50. உலை என்பதன் பொருள் ஒரு வகை மான். இணைந்து என்பதன் பொருள் ஓகேங்களா துன்புறுதல். ஓகேங்களா. வாய் வெறியி. சோர்வால் வாய் குளரும். படிக்கு உற. நிலத்தில் விழு. நிலத்தில் விழ. பொருந்தாத பொருள் குருளை குட்டி. கோடு கொம்பு. ஓகேங்களா. உயங்குதல் வருந்துதல். ஓகேங்களா. மேற்கண்ட எதுவும் இல்லை. பொருந்தாதது மேற்கண்ட எதுவும் இல்லை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 53. சொல்லும் பொருளையும் பொறுத்துக. சொல்லும் பொருளையும் பொறுத்துக. பாருங்க. ஓகேங்களா. கல் அப்படின்னா மலை. அப்போ முருகு என்றால் தேனு. அப்போ ஊ. மல்லல் என்றால் வளம். ஈ. செரு என்றால் வயல். ஈ. ஓகேங்களா. கருத்து அப்படின்னா யானை தந்தம். யானை தந்தம். மறுபடியும் பாருங்க. கல்லுனா மலை. முருகு அப்படின்னா ஓகேங்களா தேனு. மல்லல் என்றால் வளம். செரு என்றால் வயல். கரிக்குருத்துனா யானை தந்தம். அப்போ ஆன்சர் ஆக்கமா ஊக்கமா ஈக்கமா ஈ ஆ. ஆன்சர்
ஏ. முருகு என்றால் தேன் மனம் அழகு. போர் என்றால் வைகோ போர். புரைதப குற்றமின்றி குற்றமின்றி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 54. பொருந்தாத பொருள் எது? மதியம்னா நிலவு. மறை என்றால் வேதம் பொருந்தலை. அப்போ சி தான் ஆன்சரு. துவரை என்றால் பவளம். விசும்பு என்றால் வானம். அப்போ பொருந்தாதது ஓகேங்களா? பொருந்தாதது ஆன்சர் சி. ஆன்சர் சி தான் பொருந்தாதது. மறைனா வேதம். மறை என்றால் தாமரை மலர். தும்பி என்றால் ஒரு வகை வண்டு. 55. ராவண காவிய காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா. பைங்கிளி இந்நிலங்குருளை இலக்கண குறிப்பு பண்பு தொகை. பூவையும் குயிலையும் முதிரையும் சாமையும் வரகும் இலக்கண குறிப்பு எண்ணும்மை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 58. அதிர்குரல் இலக்கண குறிப்பு வினை தொகை. மன்னிய பெயரச்சம். வெறியி சொல்லிசை அளவடை. கடிச்சொல் உரிச்சொல் தொடர். மலர்கனி இலக்கண குறிப்பு ஓகேங்களா? மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் தொக்கத்தொகை. தவறான இணை ஓகேங்களா? தவறான இணை மறைமுகம் என்பது உருவகம்தான் தவறானது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 60. மறைமுகனா ஊமை தொகை. கருமுகில்னா பண்பு தொகை. தவறாக பொருத்தப்பட்டுள்ள சொல் கோப்பு தவறானது. கோர்த்தல் கோவை கோத்தான். கோ என்பதன் வேர் சொல். எனவே கோத்தல் என்பது சரி. எடுத்துக்காட்டு ஆசார கோவை. ஊசியில் நூலை கோத்தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 62. ராவண காவியமானது எந்த நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம்? 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பெருங்காப்பியம். ராவண காப்பியத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் பாடல்களின் எண்ணிக்கை முறையே 5 காண்டம் 3100 பாடல்கள். 5 காண்டம் தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்தக காண்டம், பலபரி காண்டம், போர்க்காண்டம். யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாளில் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதினார்? தந்தை பெரியார் வேண்டுகோளுக்கு இணங்க. பின்வருவனவற்றுள் புலவர் குழந்தை இயற்றிய நூல் ஓகேங்களா? யாப்பதிகாரம். ஆன்சர் யாப்பதிகாரம். மற்றொரு நூல் தொடையதிகாரம். ராவண காவியத்தில் ராவணனே நாயகன். அடுத்து பாடம் 3 நாச்சியார் திருமொழி. பாடம் 3 நாச்சியார் திருமொழி. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? ஓகேங்களா? ஆண்டாள். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டும் எங்கும் அதிர புகுந்து காணோ கண்டேன் தோழினே நான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றத முத்துடைய தாமம் நிறைதாழ்ந்த பந்தர்கீழ் பைந்துணன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற காணுண்டேன் தோழி நான். ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் எழுதின நூல். பொருந்தாத பொருள். தீபம்னா விளக்கு சரி. சதிர் என்றால் நடனம் சரி. மதுசூதன் திருமால் சரி. தாமம் என்றால் முத்து, இதுதான் பொருந்தாதது. ஆன்சர் சி. தாமம் என்றால் மாலை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 68. முத்துடைத்தாம் இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. ஆண்டாள் காண கண்ட நிறம் பற்றிய விளக்கும் நூல் நாச்சியார் திருமொழி. திருவெம்பாவை மாணிக்க வாசகர். திருவெழு கூற்றறிக்கை திருமங்கையாழ்வார். கொஸ்டின் நம்பர் 70. திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்த ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். ஆண்டாளுக்கு வழங்கப்படாத பெயர் உமாதேவி. மற்றதெல்லாமே கோதையார், சூடி கொடுத்த சுடர்பொறி, நாச்சியார். இதெல்லாம் ஆண்டாளுடைய அடைமொழி. பாமாலையும் தான் அணிந்து பூமாலையை இறைவனுக்கு சூட்டியதால் சூடி கொடுத்த சுடர்பொடி. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 4000 திவ்ய பிரபந்தம்.
ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை பெரியாழ்வார். யாரு? பெரியாழ்வார். 4000 திவ்ய பிரமத்தை ஆண்டாள் எத்தனை தொகுதிகளாக பாடியுள்ளார்? ஓகேங்களா, 2 தொகுதிகளாக பாடியுள்ளார். அது பாருங்க. ஓகேங்களா, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. திருப்பாவை, நாச்சியார் திருமொழி அந்த 2. நாச்சியார் திருமொழியில் அமைந்துள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 141. நாச்சியார் திருமொழியில் அமைந்துள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 141. அடுத்து பாடம் நாடு செய்தி. செய்தி என்னும் சிறுகதையை இயற்றியவர் தி. ஜானகிராமன். சாகித்ய அகாடமிக் விருது பெற்ற ஜானகிராமனின் சிறுகதை சத்தி வைத்தியம். சத்தி வைத்தியம். பாருங்க, சாகித்ய அகாடமிக் விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்துகள் 1970 அன்பளிப்பு கு. அழகிரிசாமி. 1979 சத்தி வைத்தியம் ஜானகிராமன். 1987 முதலில் இரவு வரும் ஆதவன். 1996 அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். 2008 மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி. 2010 சூடிய பூவை சூடர்க்க நாஞ்சில் நாடன். 2016 ஒரு சிறுகதை வண்ணதாசன். 78 ஜானகிராமன் இயற்றிய பயண நூல் அல்லாதது காசி யாத்திரை. மீதி எல்லாமே பயண நூல். உதயசூரியன், நடந்தாய் வாடி காவேரி, கருங்கடலும் கலைக்கடலும் இதெல்லாமே ஜானகிராமன் இயற்றிய பயண நூல். அதில் இல்லாதது காசி யாத்திரை. ஜானகிராமனுடைய மற்றொரு பயண கட்டுரை அடுத்த வீடு 50 மைல். அடுத்த வீடு 50 மைல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 79. ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்ற தலைப்பில் எந்த வார இதழில் எழுதினார்? சுதேசிமித்திரன். உதயசூரியன் நூலாக வெளிவந்த ஆண்டு 1967. தி. ஜானகி அவர்கள் ரோம், செக்கோஸ்லோவியா என்ற அனுபவங்களை 1974 எத்தலைப்பில் நூலாக வெளியிட்டார்? கருங்கடலும் கலைக்கடலும். நமது காவேரி கரை வழியாக பயணத்தை நடந்தாய் வாலி காவேரி என்ற தலைப்பிலும் நூலாக்கினார். கதையை வாசிப்பது நமது சிந்தையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என்றவர் புதுமை பித்தன். புதுமை பித்தன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 82. ஜானகிராமன் பற்றிய பின்வரும் தொடர்களில் தவறானது எது? ஓகேங்களா, கரிசல் மண் வாசனை கதைகளை படைத்தவர். தவறு. மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாளி, கலைமகள், சுதேசிமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்களில் இவரின் கவிதைகள் வெளிவந்தன. சரி. அவரவர் அனுபவிப்பது எழுத்தாகம் வடிப்பதும் அவரவர் முறை என்ற கோட்பாட்டை உடையவர். சரி. நாவல்கள், நாடகங்கள் ஆகியவற்றை படைத்துள்ளார். தமிழக கதையுலகம் நவீனமயமாக்குதலில் இவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. அப்போ தவறானது ஆன்சர் ஏ. எது சரி? தஞ்சை மண் வாசனையுடைய கதைகளை படைத்தவர். 83. ஜானகிராமனின் செய்தி என்னும் சிறுகதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு. ஓகேங்களா, சிவப்பு ரிக்ஷா. மிகவும் உயர்ந்த இசை சிறந்த கலைஞரால் கையாளப்படும் போது சொற்களின் எல்லையை தாண்டி இசை மூலமாக பொருள்கள் கொடுக்கிறது என்பது செய்தி என்னும் கதை உணர்த்துகிறது. தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடைகளில் பொருத்தமில்லாத நபர் புதுமை பித்தன். புதுமை பித்தன். பாருங்க, மேலும் சில தி. ஜானகி, தஞ்சை ராமையா தாஸ், தஞ்சாவூர் கவிராயர். நாகசுரம் செய்யப்படும் மரம். நாகசுரம் செய்யப்படும் மரம் ஆச்ச மரம். என்ன மரம்? நாகசுரம் செய்யப்படும் மரம் ஆச்ச மரம். வெட்டப்படும் மரம் பல நாட்களாக பிறகு நாகசுரம் செய்யப்படுகிறது. எனவே பழைய வீடுகளில் இருந்து பிரிக்கப்பட்ட ஆச்ச மர கட்டைகளை கொண்டு இக்கருவி செய்யப்படுகிறது. 600 ஆண்டுகளுக்கு முன்புதான் நாகசுரம் தமிழ்நாட்டில் வாசிக்கப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்தன ரகம் என்னும் நூலில் நாகசுரம் பற்றி எதுவும் கூறப்படவில்லை. தமிழக பழமை வாய்ந்த கோயில் சிற்பங்களில் இக்கருவி காணப்படுவதில்லை. இக்கருவி 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிறது. கொஸ்டின் நம்பர் 86. நாகசுரத்தின் மேல் பகுதியில் உள்ள சீவாளி என்ற கருவி எதனால் செய்யப்படுகிறது? நாணல்
பொருள். அடுத்து பாடம் 5 புணர்ச்சி. புணர்ச்சியின் போது நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஓகேங்களா ஒளி நிலையில் மாற்றங்கள் நிகழும் அல்லது நிகழாமல் இருக்கும். ஆன்சர் சி. புணர்ச்சியின் நிலைமொழியும் இறுதி மொழி எழுத்தையும் பொறுத்து எவ்வாறு பிரிக்கலாம்? உயிரிற்று மெய்யிற்று. ஆன்சர் ஏ. புணர்ச்சியில் வரும் மொழியில் முதல் எழுத்தை பொறுத்து எவ்வாறு பிரிக்கலாம்? உயிர் முதல் மெய் முதல். உயிர் முதல் மெய் முதல். அடுத்த 90. எழுத்து வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும். கலை கூட்டல் அழகு உயிரிற்று இது. மண் கூட்டல் குடம் மெய்யிற்று. வாழை கூட்டல் ஏய உயிர் முதல். வாழை கூட்டல் மரம் மெய் முதல். புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்தும் வறுமொழி முதல் எழுத்தும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஓகேங்களா 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பாருங்க, உயிர் முன் உயிர். எடுத்துக்காட்டு மணி அடி மணி அடி. உயிர் முன் மெய் ஓகேங்களா பனிக்காற்று. மெய் முன் உயிர் ஓகேங்களா ஆளிலை. மெய் முன் மெய் மர கிளை மர கிளை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 92. புணர்ச்சியில் நிலைமொழியும் வறுமொழியும் அடையும் மாற்றங்கள் அடிப்படையில் புணர்ச்சியை எத்தனை வகைப்படுத்தலாம்? 2 வகை. 2 வகை. புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவுமின்றி இயல்பாக வருவது இயல்பு புணர்ச்சி. வாழை கூட்டல் மரம் வாழை மரம். செடி கூட்டல் கொடி செடி கொடி. மண் கூட்டல் மலை மண்மலை. அடுத்து பாருங்க, புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதுக்கு விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி ஏற்படும் மாற்றங்கள் மொத்தம் எத்தனை? 3 வகைப்படும். ஒன்று தோன்றல், பிரிதல், கெடுதல். பாருங்க, நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவு தேர்வு இத்து இது தோன்றல். திரிதல் பல் கூட்டல் பசை பற்பசை இது திரிதல். கெடுதல் புறம் கூட்டல் 100 புறநானூறு. அடுத்து பாருங்க 96. உயிரை ஈராக உடைய சொற்களின் முன்பு உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். ஒன்று சேராமல் உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு தோன்றும். மெய் எவ்வாறு குறிப்பிடுகிறது? உடம்படு மெய் உடம்படு மெய். பாருங்க, எடுத்துக்காட்டு ஓகேங்களா மணி கூட்டல் அழகு மணி அழகு. மணி கூட்டல் அழகு மணி அழகு. நிலைமொழியின் ஈராக இ ஐ என்னும் உயிரெழுத்துக்கள் வரும்போது அவற்றின் முன்பு 12 உயிர்களையும் முதலாக உடைய சொற்கள் வந்து புணரும் போது உடம்பெடு மெய்யாக வருவது யகரம். மணி கூட்டல் அழகு மணி அழகு. தீ கூட்டல் எரி தீ எரி. ஓடை கூட்டல் ஓரம் ஓடையோரம். நிலைமொழியின் ஈற்றில் இ ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வரும் போது அவற்றின் முன் வறுமொழியில் 12 உயிர்களும் வந்து புணர்ச்சியில் தோன்றுவது வகரம். ஆன்சர் வகரம். பாருங்க, எடுத்துக்காட்டு ஓகேங்களா பல் கூட்டல் உயிர் பல உயிர். பல் கூட்டல் உயிர் பல உயிர். பா கூட்டல் இனம் பாவினம். நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வறுமொழியில் 12 உயிரெழுத்துக்களையும் உடைய சொற்கள் வந்து உணர்கையில் தோன்றுவது யகரமோ அல்லது வகரமோ. ஓகேங்களா சே கூட்டல் அடி சேயடி. சே கூட்டல் அடி சேவடி. அடுத்து பாருங்க, தே கூட்டல் ஆரம் தே கூட்டல் இவ்வு கூட்டல் ஆரம் தேவாரம். இவனே கூட்டல் அவன் இவனே அவன். ஈ ஐ வலியே எவ்வும் ஏனைய உயிர்கள் வவ்வும். ஏ முனி விரும்பையும் உயிரின் உடம்பேடு மெய்யென்றாகும் அப்படின்னு நன்னூல் சொல்லுது. கொஸ்டின் நம்பர் 100. நிலைமொழியாக வரும் குற்றிலுகரத்தின் முன்பு உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கெட்டு வறுமொழியில் உள்ள உயிரெழுத்துக்கள் நின்று மெய்யுடன் இணைவது குற்றிலுகர புணர்ச்சி. வட்டு கூட்டல் ஆடினாள். ஓகேங்களா பாருங்க, வட்டாடினாள். குற்றிலுகரத்தை போலவே சில முற்றிலுகரமும் விதிகளை பொருந்தும். எடுத்துக்காட்டு பாருங்க, எடுத்து
காட்டு. ஓகேங்களா? உறவு கூட்டல் அழகு, உறவழகு. கொஸ்டின் நம்பர் 101. புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வருமொழியில் காச தாப்பா வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றுவதை வல்லின மீகல் என்ப. இதுபோன்று சில இடங்களில் மெல்லினமும் மீகும். குறிப்பாக நகர நகர நா ஞா ஞா நா மா என்ற 4 எழுத்துக்கள் இடமாறு மீகும். பின்வரும் கூற்றுகளில் எது சரி? எது சரி? யகர ஈற்று சொற்கள் முன்பு மெல்லினம் வரும். மெய் மயக்கம். வேற்றுநிலை மெய் மயக்கத்தில் யா ரா லா முன்னர் வல்லினம் மீகும். ஓகேங்களா? வேங்குயல். புலி என்னும் சுவை பெயர் முன் வல்லினம் எழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மீகும். புலிசோறு, புளிச்சோறு. மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் டி, மேற்கண்ட அனைத்தும். பாருங்க, உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மர பெயர்களும் முன்னர் மெல்லினம் மீகும். மாமலம், மாம்பழம், மா கூட்டல் பழம். பூ என்னும் பெயர் முன்னால் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். பூ கூட்டல் கொடி, பூங்கொடி அல்லது பூ கூட்டல் சேலை, பூஞ்சோலை. 103. எழுத்து வகை அறிந்து பொருத்துக. எழுத்து வகை அறிந்து பொருத்துக. இயல். இயல் என்பது ஓகேங்களா உயிர் முதல் மெய்யுற்று. அப்போ ஆ. புதிது. புதிது என்பது மெய் முதல் உயிரிற்று. ஈ. ஆணி உயிர் முதல் உயிரிற்று. ஆ. வரம். வரம் என்பது மெய் முதல் மெய்யுற்று. ஈ. அப்போ ஆன்சர் ஆ கமா ஈ கமா ஆ கமா ஈ. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, புணர்ச்சிகளை முதல் ஈற்று சொல் வகையில் பொருத்துக. செல்வி கூட்டல் ஆடினாள். செல்வி கூட்டல் ஆடினாள். உயிரிற்று உயிர் முதல். ஈ. பாலை திணை உயிரிற்று மெய் முதல். ஈ. கோல் ஆட்டம் மெய்யிற்று உயிர் முதல். ஆ. மண் சரிந்தது மெய்யுற்று ப்ளஸ் மெய் முதல். ஆ. அப்போ ஆன்சர் ஈ கமா ஈ ஆ கமா ஆ. ஆன்சர் டி. சேர்த்து எழுதுக. ஓகேங்களா? தமிழ் கூட்டல் பேச்சு, தமிழ் பேசு. கை கூட்டல் கல், கைகள். தமிழ் கூட்டல் பேச்சு, தமிழ் பேச்சு. பூ கூட்டல் கல், பூக்கள். அடுத்தது பொருத்தமான உடம்பெடு மெய்யுடன் இணைக. பொருத்தமானது. ஓகேங்களா? இதில் பொருத்தமானது பாருங்கள். ஓகேங்களா? பூ கூட்டல் இனம், பூவினம். பகர உடன்படு மெய். இசை கூட்டல் இனிக்கிறது, இசை இனிக்கிறது. யகர உடன்படு மெய். திரு கூட்டல் அற்பா, திருவற்பா. பகர உடன்படு மெய். சேவடி, சேவடி. பகர உடன்படு மெய். அடுத்து சொற்களை சேர்த்து எழுதுக. தென்மை கூட்டல் ஆன, தென்மையான. தென்மை கூட்டல் ஆன, தென்மையான. நூல் கூட்டல் ஆகிய, நூலாகிய. தொல்காப்பியம் கூட்டல் இல், தொல்காப்பியத்தில். சிற்ப கூட்டல் கலை, சிற்பக்கலை. ஆ கூட்டல் கல்லில், அக்கல்லில். தமிழக கூட்டல் சிற்பக்கலை, தமிழக சிற்பக்கலை. இதனை கொள்ளலாம், இதனை கூட்டல் கொள்ளலாம். கண்ணகி சிலை, கண்ணகிக்கு சிலை. சுதை சிற்பங்கள், சுதை சிற்பங்கள். அறிய முடிகிறது, அறிய முடிகிறது. வான் தந்த பாடம் எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார். உன்னையும் நீயே எத்தனை கொய்யா பிஞ்சு, நீ அதில் சிற்றெம்பு அத்தனை பேரும் மெய்யா. அப்படித்தானே மானே. பித்தெறி மேல் கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்னவோ. பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல்கள். மொழிபெயர்ப்பு. ஸ்ட்ரென்த்தின் ஆஃப் பாடி, உடலின் உறுதி செய். திங்கிங் இஸ் கிரேட், எண்ணுவது உயர்வு. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த்து, ஒற்றுமை வலியாம். லவ் யுவர் ஃபுட்டு, உன் மிக விரும்பு. வாக் லைக் எ ஃபால், ஏறுமேல் நட. பாரடிஸ் வாட் யூ ஹேவ் லேர்ன், கற்றது கழகு. மேற்கண்ட அனைத்தும் பாரதியாரின் ஆத்திச்சூடி, பாரதியாருடைய ஆத்திச்சூடி. மரபு பிழைகளை நீக்குக. ஓகேங்களா? இல்லத்திற்கு அருகே புதிதாக கூரை வேய்ந்தது. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தன. கயல் பானை செய்ய கற்றுக்கொள். ஓகேங்களா? கயல் பானை பனைய கற்றுக்கொள். நேற்று தென்றல் காற்று வீசியது.
நேற்று தென்றல் வீசியது. தென்னை மட்டையிலிருந்து நார் எடுப்ப. தென்னங்கீற்றிலிருந்து நார் கிழித்த. அணில் பழம் சாப்பிட்டது. அணில் பழம் தின்றது. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. கொடியில் உள்ள மலரை கொய்து வா அப்படிங்கிறது தான் சரியானது. எடுத்து வா கிடையாது, கொய்து வா என்பது தான் சரியானது. அடுத்தது அகராதி வரிசையில் ஏங்கல், ஓசை, மயிர்குரல், அழுதல், குழந்தைகளுக்கு வரும் ஒரு வகை நோய். கிடுகு, கேடகம், முடைந்த ஓலைக்கீற்று, சட்டப்பலகை. தாமம், பூமாலை, வடம், புகழ், ஒளி, பரமபதம். பான்மை, குணம், தகுதி, முறையை, சிறப்பு. பொறி, புள்ளி, தழும்பு, எந்திரம், ஒளி, ஐம்பொறி. ஊமை தொடர்களை உருவான தொடர் சொல். ஊமை தொடர்களை உருவக தொடர்களாக மாற்றுக. மலர்விழி வீணை வாசித்தால் கேட்டவர் வெள்ளம் போன்ற இன்பத்தில் நீங்கின. அதை பாருங்க, மலர்விழி வாசித்தால் கேட்டவர் இன்ப வெள்ளத்தில் நீந்தனர் தான் சரி. அதாவது பார்த்தீங்கன்னா உருவகமாக மாற்றிருக்கிறாங்க. குழலியின் இசையை சுவைத்தனர். கடல் போன்ற கவலையில் இருந்து நீங்கின. குழலியின் இசை சுவைத்தவர் கவலை கடலில் இருந்து நீந்தனர். தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தாள். பவளவாய் திறந்து மொழி தேனை படித்தேன். முத்துநகை தன் வில் போன்ற புருவத்தில் மை தீட்டினாள். முத்துநகை தன் புருவ வில்லை மை தீட்டினாள். கலை சொற்கள். குடைவரை கோயில், கேவ் டெம்பிள், கருவூலம், ட்ரஸ்ஸரி. கருவூலம், ட்ரஸ்ஸரி. மெல்லிசை, மெலோடி. ஆவண குறும்படம், டாக்குமெண்ட், ஷார்ட் ஃபிலிம். புணர்ச்சி, கம்யூனிகேஷன். புத்துணர்வு முறைப்ப, ஹார்னரி, டாக்டர்ஸ். அடுத்து பாருங்கள், பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். பொதுவார்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி எது? முல்லை. மரவேர் என்பது புணர்ச்சி. ஓகேங்களா? கெடுதல். அதிரப்புகு காண கண்டோம். யார் கனவில் யார் அதிர புகுந்தனர்? ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்புச் சிற்பங்கள் உள்ள இடம். தீர்த்தங்கர உருவங்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 118. நட்பு காலம் என்னும் கவிதை நூலை இயற்றியவர் அறிவு மதி. திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார். கையா உலகே ஓர் உயிர் ஜேம்ஸ் லவ். தமிழில் சா சுரேஷ். அடுத்து பாடம் 6 திருக்குறள். சொன்னாலும் செய்யாமலும் தானாகவே செய்யாமலும் இருப்பவன் உயிரை திருவள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார்? ஓகேங்களா? சாகுமறை உள்ள நோய். குறள் பாருங்க. ஏவமும் செய்யாக்கலன் தான் தோரன் அவ்வுயிர் போவும் அளவு ஓர் நோய். அறிவில்லாதவனுக்கு அறிவுரை செல்பவன் என்ன ஆவன என திருக்குறள் குறிப்பிடுகிறது. அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான். காணாதவன் காட்டுவான் தான் காணாதன் கண்டனோம் தான் பற்று. இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழென துன்பத்துள் இன்பம் கெடின். ஆன்சர் சி, கெடின். துன்பத்தில் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம். கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் தவறு செய்பவர்கள் யார் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். திருவள்ளுவர் யாரை சொல்கிறாரு? ஒடுக்கமான குடியில் பிறந்தவர். அடுக்கி கோடி பெறினும் குடிப்பிறப்பின் குன்றுக செய்த இலார். சான்றாண்மைக்கு தாங்கும் 5 தூண்களில் வள்ளுவர் கூறுவது அறவழியில் நடத்தல். அன்புநான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பும் ஊன்றிய தூண். வள்ளுவர் கூற்றுப்படி சான்றோருக்கு பகைவரை நட்புக்கும் கருவி. செயலாற்றுதல் மற்றும் பணிவுடன் நடத்தல். ஆற்றுபவர் ஆற்றல் பணிதல். அது சான்றோர் மாற்றோரை மாற்றும் படை. ஊழி பெயரின் தாம் பெயராக சான்றவையக்கு ஆழி எடுப்பவர். பொருள்
ஊழிக்களம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கரை போன்றவர். நற்பண்புகளிலிருந்து மாறமாட்டார். நற்பண்புகளிலிருந்து மாறமாட்டார். பிறர் வெட்கப்படும் படிக்கு காரணமாக இருந்தாலும் தான் வெட்கப்படவில்லை என்றாலும் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போவது எது என்று திருவள்ளுவர் கூறுகிறார்னா அறம். பல தொழில்களில் இயங்கினாலும் உலகம் டேஸுக்கு பின்னாலே போகும் என்று வள்ளுவர் கூறுவது உழவின் பின்னால். அதாவது சுழண்டு ஏற்பின்னும் உலகம் ஆதனால் உழந்து உழவே தலை. உலகத்திற்கு அச்சாணி போன்றதே யாரால் திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா உழவர். உழவர் உலகத்தார் ஆணி அத்தன்று எழுவரை எல்லாம் பொறுத்து. அப்போ உலகத்திற்கு அச்சாணியாக யார் இருக்காங்க? உழவர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இயல் 6க்கான வினா விடை வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.